நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போகணும், பேலன்ஸ் ஷீட்ல எப்படி போகணுங்கிற விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லையும் அதுதான் சந்தாவிற்கான செயல்முறைகள். இதை வந்து வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எப்படி செயல்படுத்தணும், நெக்ஸ்ட் இருப்பு நிலை குறிப்பில் எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி சம்மந்தம் நம்ம டப்பா இருக்கிற சம்னு சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கிற சம் பேராகிராஃபா டப்பா இல்லாத சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டப்பா இருக்கிற சம் பத்தி பார்த்துடலாம். இது வந்து எந்த அக்கௌண்ட்ல போட போறோம், ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னாலே நமக்கு தெரியும் அந்த இயர்ல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயரையோ நெக்ஸ்ட் இயரையோ வந்து எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க illustration 8 தான் பார்க்க போறோம். From the following details calculate the amount that will be shown on the subscription. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அதே இந்த மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் வந்து போடணும். ஸோ இந்த சம்ல அவங்க டைரக்டா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 31st March 2017 சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்கிற டப்பால 31st March 2017 அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ. இதை தாண்டி கொஸ்டின்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா வர வேண்டிய காசு இன்னும் வராம இருக்கு. அதை தான் நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம். சந்தா காசு நமக்கு வரணும், பட் இன்னும் வரல, பட் வரப்போகுது அப்படிங்கிறத பெற வேண்டியதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷமே வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த இயர் போட்டு அந்த ஆண்டில் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த 2016-17 இந்த வருஷத்துக்கு பதிலாக லாஸ்ட் இயரே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 1000 rupees சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓப்பன் பண்ணிடலாம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பட் இதில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்கம், ஸோ அதனால நமக்கு இன்கம் சைடில் தான் வேலை அதிகம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ரிசீவ் ஆன சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா பெற்றது 60,000 இன்னொரு காலம்ல நோட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இயர் 2016-17 2400 சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம பெற வேண்டியது, அதை வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கூட நம்ம ஆட் பண்ண போறோம். 2400 rupees நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இதை நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி வந்து இந்த 1500 எடுக்கலையோ அடுத்த வருஷத்துக்கான காசு, அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து இந்த காசை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வருஷத்துக்கு பதிலாக லாஸ்ட் இயரே ரிசீவ் ஆனதுனால சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். தமிழ்ல வந்து முன்கூட்டி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ இது மூணுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணா போதும். ஸோ 60,000 + 2,400 + 1000 எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 63,400. இவ்வளவுதான் இந்த சம்ம. இப்போ வந்து நம்ம 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற illustration 9 தான் பார்க்க போறோம். ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பேர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கேட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் சம் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் எந்த இயர் சொல்லியிருக்காங்கன்னா 2019 சொல்லியிருக்காங்க. 19ல வந்து நமக்கு வேல்யூ வந்து 48,000 சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கீழே என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா there are 300 members in the club, each paying an annual subscription of 200 per annum சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஃபார்மேட் எழுதிடலாம். சைட் பை சைட் தமிழ்ல ஹெட்டிங் போட்டுக்கலாம். வருவாய் மற்றும் செலவின கணக்கு. டெபிட் சைட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட், கிரெடிட் சைட் வருவாய் இன்கம் சைட். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 300 பேர் 200 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் காசு. ஸோ 300 பேர் 200 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 60,000 வரணும். பட் ஆனா அந்த இயர்ல நம்ம 48,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 60,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நமக்கு சந்தா எவ்வளவு ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 48,000 ரூபாய், 48,000 தான் வந்திருக்கு. லாஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் டைரக்டா சொல்லிட்டாங்க. பட் இங்க அப்படி சொல்லாம 300 பேர் 200 ரூபாய் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் எழுதிட்டோம், எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்னு எழுதிட்டோம். அப்ப எவ்வளவு வராம இருக்கு, அந்த பேலன்ஸ் இருக்கிற 12,000. ஸோ இந்த 12,000 தான் இப்போ நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பெற வேண்டிய சந்தா 12,000. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இருப்பு நிலை குறிப்பு தான் தயாரிக்க போகிறோம். லயபிலிட்டிஸ் பொறுப்புகள்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கிறோம். ஆப்போசிட்ல அசெட்ஸ் சொத்துக்கள்லாம் இந்த சைடு எழுத போகிறோம். இப்போ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை அசெட் சைடில் போடுறோம். ஏன்னா இது வர வேண்டிய காசு வர போகுது, அதனால இது நம்ம அசெட் சைடில் நோட் பண்ணுறோம்.
ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2017-18 ஒரு 1000 ருபீஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ 2017-18 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த வருஷம் நமக்கு வர வேண்டிய சந்தா வந்து ஒரு 12,000 ரூபாய் இருக்கு. அதை நம்ம இந்த இயர் போட்டு எழுதிக்கலாம். 2018-19 12,000 ருபீஸ். ஆக மொத்தம் டோட்டலா அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து நமக்கு வர வேண்டிய காசு 13,000 ரூபாய். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு விஷயம், அடுத்த வருஷத்துக்கு போய் நம்ம இந்த வருஷமே ஒரு 3,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம முன்கூட்டியே காசு வாங்கிட்டோம். பட் இன்னும் நம்ம அதுக்கான எந்த வேலைகளும் செய்ய போறோம். அதனால இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் நம்ம பொறுப்புகள் லயபிலிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். தமிழ்ல முன்கூட்டி பெற்ற சந்தான்னு சொல்லுவோம். 3,000 ருபீஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. எக்ஸசைஸ் சம் நம்பர் 9 ட்ரை பண்ணி பாருங்க. அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 10 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே நம்ம போட்டுற போறோம். 31 மார்ச் 2017 சொல்லியிருக்காங்க. கிளப் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட்ஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சிருங்க. அதான் தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உள்ளது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். மறக்காம அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா 2015-16 இருக்கிற ஒரு 2,000ம் 2017-18 இருக்கிற 1,500 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல அந்த இயர் மட்டும் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இயரோ ப்ரீவியஸ் இயரோ வந்துட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. அதனால அதை நம்ம இப்போ மைனஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 500 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ண போறோம். இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதை பிரிக்க போறோம். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஃபர்ஸ்ட் அந்த இயர்ல ரிசீவ் பண்ண காசு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கு. ஸோ இதுல சப்ஸ்கிரிப்ஷன் 2015-16 ஒரு 2,000 ரூபாய் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயரை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 25,000ல 2,000 போச்சுன்னா 23,000. நெக்ஸ்ட் 2017-18 வந்து ஒரு 1,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் இயர் காசு எடுத்து எழுதிக்கிறோம். 17-18 1,500. இப்போ இதுவுமே நம்ம இதுல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா 21,500 வந்திருக்கு. ஃபைனலி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க பெற வேண்டியது. ஸோ போன சம்பள பணம் மாதிரி தான் அவுட்ஸ்டாண்டிங்னாலே நம்ம அதை ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வருஷம் வர வேண்டிய காசு அந்த 500 ரூபாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 21,000 கூட 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ 22,000 வரும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டதுனால பேலன்ஸ் ஷீட்டோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அசெட்ல நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகும். ஏன்னா நம்ம இந்த காசை ரிசீவ் பண்ண போகிறோம். அதனால தான் பெற வேண்டிய சந்தாவை அசெட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு பதிலாக இந்த இயரே நம்ம ரிசீவ் பண்ண 1,500 லயபிலிட்டி சைடில் எழுதுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது முன்கூட்டி பெற்றது 1,500 ருபீஸ். ஸோ இதோட நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 முடியுது. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 10 இருக்கும். நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். மற்ற எல்லாமே இப்போ போட்ட ஃபார்ம்ல தான் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் பசங்க இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.